ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ஃபைண்டிங் ஃபேக்டர்ஸ் வித்தவுட் பிக்சர்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். இது பார்த்தோம். அப்புறம் இதுவும் பார்த்தோம். அப்புறம் இதுவும் பார்த்தோம். பேசிக்கா நம்ம என்ன பார்த்தோம்னா, ஃபேக்டர்ஸ் இன்ட்ரோ பார்த்தோம். ஸோ இன்ட்ரோ டு ஃபேக்டர்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா, அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஃபைண்டிங் ஃபேக்டர்ஸ் வித்தவுட் பிக்சர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுல எக்ஸாம்பிள் என்னன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் பிரைமரி நம்பர் ஒரிஜினல் நம்பர் என்ன 16 வச்சு தான் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். 16ஓட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். வித்தவுட் டிராயிங் டாட்ஸ். ஸோ வித்தவுட் டிராயிங் டாட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். பை திங்கிங் அபவுட் நம்பர்ஸ் தட் வில் டிவைட் இன்டு 16 ஈவன்லி. ஸோ 16 இப்போ அதான் பார்க்க போறோம் நம்ம. விச் வில் டிவைட் 16 ஈவன்லி. ஸோ பார்த்துடலாம். 1 is a factor of 16 because 1 can be divided into 16 with no remainder. ஸோ பேசிக்கா 16 divided by 1 உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு வரும். ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. ஏன்னா இப்போ இங்கே எடுத்துக்கலாமே. இப்போ எல்லோ கலர் பென் எடுத்துக்கலாம். ஏன்னு உங்களுக்கே தெரியும். லைக் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கோஷன்ட் உங்களுக்கு 16 வரும். ரிமைண்டர் 0ன்னு வரும். ஸோ சின்ஸ் 16 is divided perfectly by 1 by giving remainder 0, உங்களுக்கு 1 is a factor of 16ல வந்துடும். அதே மாதிரி 16 is also a factor of 16. 16 is also a factor of 16. Since 16 by 16 உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு வரும். இப்போ கோஷன்ட் வந்து உங்களுக்கு 1ன்னு வரும். கோஷன்ட் 1ன்னு வரும். ஆனால் ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0ன்னு வரும். ஸோ இந்த ரெண்டு சிச்சுவேஷன்லையுமே 16 divided by 1னாலும் சரி 16 divided by 16னாலும் சரி ரிமைண்டர் ரெண்டு சிச்சுவேஷன்லையுமே ரெண்டு சினாரியோலையும் உங்களுக்கு ரிமைண்டர் 0 தான். ஸோ போத் 1 அண்ட் 16 ஆர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 16. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபேக்டர் பேர்ன்னு சொல்லுவாங்க. 1,16 ஃபேக்டர் பேர்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபேக்டர் பேர்ஸ் வந்து முன்னாடியே பார்த்துருக்கோம் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இது மூணுமே ஃபேக்டர் பேர்ஸ் ஆஃப் 18ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேற கலர் ஃபேக்டர் பேர்ஸ் ஆஃப் 18. ஃபேக்டர் பேர்ஸ் ஆஃப் 18 அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூணுத்தையும் இதையும் சரி இதையும் சரி இதையும் சரி இது மூணுத்தையும் ஃபேக்டர் பேர்ஸ் ஆஃப் 18ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 1 into 18 18, 2 into 9 18, 3 into 6 18. ஸோ அந்த மாதிரி நீங்க ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி ஒரு பிரைமரி ஒரு ஒரிஜினல் நம்பர் கிடைச்சுன்னா அந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ஃபேக்டர் பேர்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 3 into 6 equal to 18னா 3 into 6 equal to 18னா இது ரெண்டும் ஒரு பேர்ல வந்துடும். ஸோ 3,6 is one pair whose product gives you 18. Whose product gives you 18. அந்த மாதிரி ஒரு ஐடியா. அவ்வளோதான். ஃபேக்டர் பேரோட ஐடியா, பேசிக் ஐடியா தான். ஸோ இப்போ மற்ற ஃபேக்டர்ஸ் ஆஃப் 16 பார்த்துடலாம். பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். செகண்ட் சிச்சுவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 2 is a factor of 16 because 2 can be divided into 16 with no remainder. ஸோ 16 divided by 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு வரும். கோஷன்ட் 8ன்னு வரும். கோஷன்ட் ஈக்குவல் டு 8. ஸோ அப்போ 8 ஃபேக்டர் ஆஃப் 16 அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், 8 is also ஃபேக்டர் ஆஃப் 16. ஏன்னா இப்போ 16 divided by 8ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 2ன்னு வரும் ஆன்சர். ரிமைண்டர் அகைன் 0ன்னு வரும். ஸோ ரெண்டு சிச்சுவேஷன்லையுமே உங்களுக்கு 16 divided by 2னாலும் சரி 16 divided by 2னாலும் சரி 16 divided by 8னாலும் சரி போத் சிச்சுவேஷன்ல ரிமைண்டர் 0 தான். ஸோ போத் 2 and 8 ஆர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 16. அவ்வளோதான். ஸோ 2,8 இன்னொரு பேர் ஃபேக்டர் பேர் ஆஃப் 16. ஏன்னா 16ஆல 2ஆல நீங்க 16 divided by 2னாலும் சரி 16 divided by 8னாலும் சரி ரெண்டு சிச்சுவேஷனுமே உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு கிடைக்குது. ஸோ போத் 2 and 8 ஆர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 16. இப்போ அடுத்த சிச்சுவேஷன் என்னன்னா 4 is a factor of 16 because 4 can be divided into 16 with no remainder. ஏன்னா இப்போ 16 divided by 4ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 divided by 4னா அகைன் உங்களுக்கு கோஷன்ட் வந்து 4ன்னு கிடைக்கும். ரிமைண்டர் 0. ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. ஸோ நீங்க இங்க நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம். என்னன்னா நீங்க 4,4ன்னு எழுதலாமா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பா எழுதலாம். 4,4 ஃபேக்டர் பேர்னு எழுதலாம். ஆனா நீங்க கடைசியா லிஸ்ட் போடும் போது நீங்க ஒரு 4 தான் இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா டூப்ளிகேட்ஸ் வந்து லிஸ்ட்ல அலௌட் இல்லை. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 தான் அவன் போட்டிருக்கான். ஒரே ஒரு 4 தான் போட்டிருக்கான். 2 4 போடல. 4 into 4 16 தான். ஆனா இதுல ஒரு 4லயே உங்களுக்கு அடங்கிடுது. ஒரு 4 தான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ண முடியும் லிஸ்ட்ல. 2 4 இன்க்ளூட் பண்ண முடியாது. ஏன்னா டூப்ளிகேட்ஸ் ஆர் நாட் அலௌட். ஒரு ஃபேக்டர் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் நீங்க டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இங்க அப்படியே நீங்க இன்னொரு 1 போடலாம், இன்னொரு 16 போடலாம், இன்னொரு 2 போடலாம். அது பாசிபிள் கிடையாது பேசிக்கா. அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. 4 into 4 gives 16. பட் ஆனா ஒரு ஃபேக்டர் தான் நீங்க இன்க்ளூட் பண்ணணும். ஒரு பேர்ல ரெண்டுமே வரும். ஆனா இந்த ஒரு ஸ்பெசிபிக் சிச்சுவேஷன்ல மட்டும் இப்போ 4 into 4ன்ற சிச்சுவேஷன்ல மட்டும் gives you 16. பட் ஒரு ஃபேக்டர் தான் நீங்க இன்க்ளூட் பண்ணணும். ரெண்டுத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பேசிக்கா 4,4ன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே 4ன்றது கண்டுபிடிச்சு வச்சிட்டான். இல்லை ஒரு ஃபேக்டரே வந்துருச்சு. இல்லை 400 ஒரு ஃபேக்டர் வந்துருச்சு. நீங்க டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர்ஸ் லைக் 3 and 5 are not factors of 16 because they cannot be divided evenly into 16. அதே சிச்சுவேஷன் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
இப்போ 16/3னா பார்த்தீங்கன்னா 16/3னா உங்களுக்கு ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ 15/3ன்னு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 0ன்னு வரும். ஆனால் 16/3னா ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ 3 இஸ் நாட் அ ஃபேக்டர் ஆஃப் 16. அதே மாதிரி 16/5னாலும் சரி ரிமைண்டர் உங்களுக்கு நாட் ஈக்குவல் டு 0. ஸோ 5 இஸ் ஆல்சோ நாட் அ ஃபேக்டர் ஆஃப் 16. ஸோ உங்களுக்கு இப்போ மேலே ஒரு நம்பர் இருக்கு, கீழே இன்னொரு நம்பர் இருக்கு. கீழே இருக்கிற நம்பர் இப்போ ரிமைண்டர் உங்களுக்கு 0ன்னு வந்துருச்சுன்னா கீழே இருக்கிற நம்பர் வந்து மேலே இருக்கிற நம்பரோட ஃபேக்டர். டினாமினேட்டர் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் நியூமரேட்டர் இஃப் ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் பேசிக் ஐடியா தான். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். யூஸ் டிவிஷன் டு டிட்டர்மின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 35. ஓகே, ஒவ்வொரு நம்பரும் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே வரலாம். ஒன்று வந்து ஃபேக்டரா இல்லையான்னு கேட்கலாம். ஸோ 35/1ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஷன்ட் வந்து 35 கிடைக்கும், ரிமைண்டர் 0ன்னு வரும். ஸோ எஸ் 1 இஸ் அ ஃபேக்டர். ஸோ டிக் போட்டுடலாம், ஃபேக்டர்ன்ற லிஸ்ட்டில் போய் டிக் போட்டுடலாம். இப்போ 2 ஃபேக்டர்னு கேட்குறான். 35/2ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் டெஃபினட்டாக 0 வராது, ரிமைண்டர் வேறு ஏதோ வரும். 35/2 சும்மா போட்டு பார்க்குறேன் உங்களுக்காக. இப்போ 35/2னா என்ன வரும்னா இங்கே 17ன்னு போடணும். 17/2னா 34ன்னு வரும். சும்மா நான் ஃபாஸ்ட்டாக போடுறேன், நீங்கள் ஸ்லோவாக கூட போடலாம். ஸோ இங்கே 1ன்னு ஒரு ரிமைண்டர். ஸோ கிளியர்லி ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ கரெக்ட் ஆன்சர் நாட் அ ஃபேக்டர். அதே மாதிரி 35/3னாலும் உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு வராது, ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0ன்னு தான் வரும். நீங்கள் செக் பண்ணி கூட பார்க்கலாம் உங்களுக்கு டவுட் இருந்தால். ஸோ ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இதுவும் நாட் அ ஃபேக்டர். இப்போ 35/5னா உங்களுக்கு என்ன வரும்னா 35/5னா உங்களுக்கு கோஷன் 7ன்னு வரும், ரிமைண்டர் 0ன்னு வரும். இந்த சிச்சுவேஷனில் ரிமைண்டர் 0. ஸோ எஸ் 5 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 35. இப்போ 7 பார்த்தீங்கன்னா 7 is also a factor of 35. ஏன்னா 5 into 7 equal to 35. So both 5 and 7 are factors of 35. நான் ஏற்கனவே இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லாஜிக் யூஸ் பண்ணீங்கன்னா இல்லை இப்படி கூட நீங்கள் பார்க்கலாம். 35/7 gives you 5. அதே மாதிரி ரிமைண்டர் உங்களுக்கு 0ன்னு வந்துடுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 7 is also a factor of 35. அவ்வளோதான். 35 ஃபேக்டர் கண்டிப்பாக, ஏன்னா 35/35 equal to 1. ரிமைண்டர் உங்களுக்கு 0ன்னு வந்துடும். ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. ஸோ 35 இஸ் ஆல்சோ அ ஃபேக்டர் ஆஃப் 35. ஸோ இப்போ இந்த தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட்லாம் அடிச்சிட்டிங்கன்னா, இப்போ தேவையில்லாதெல்லாம் அடிச்சிடலாம், எல்லாத்தையும் அடிச்சிட்டிங்கன்னா இதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் இதான். ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர். 1 இஸ் அ ஃபேக்டர், 2 இஸ் நாட் அ ஃபேக்டர், 3 இஸ் நாட் அ ஃபேக்டர், 5 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 35, 7 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 35, 35 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 35. ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்குறோம்னா ஃபேக்டர் ஹிண்ட்ஸ், இது பார்த்துடலாம். ஸோ பேசிக் ஹிண்ட்ஸ் ஃபார் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்துடுறேன். எவ்ரி நம்பர் ஹேஸ் 1 as a ஃபேக்டர். அதுக்கும் அவன் ஹிண்ட் கொடுத்துட்டான். 1 is a factor of 10, 1 is a factor of 364, 1 is a factor of 5787. Every number has 1 as a factor. Sorry. Every number has 1 as a factor. இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். இதே மாதிரி எவ்ரி நம்பர் ஹேஸ் இட் செல்ஃப் as a factor. ஸோ எல்லா நம்பரும் 41 is a factor of 41, 128 is a factor of 128, 4379 is a factor of 4379. ஸோ அதே மாதிரி 11 is a factor of 11, ஏன்னா ரிமைண்டர் உங்களுக்கு 0ன்னு வரும். 12 is a factor of 12, 13 is a factor of 13. So every number has itself as a factor. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஸோ 1 அண்ட் நம்பர் இட் செல்ஃப் வந்து உங்களுக்கு ஃபேக்டர்ஸில் வந்துடும், லிஸ்ட்டில் வந்துடும். 1 வந்து இப்போ ஃபேக்டர் லிஸ்ட் ஆஃப் எனி நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 வந்து மினிமம்ல வரும், அந்த சேம் ஒரிஜினல் நம்பர் வந்து மேக்ஸிமம்ல வரும். இப்போ லெட்ஸ் சே 25 எடுத்துக்கிட்டிங்கன்னா 25ஓட ஃபேக்டர் லிஸ்ட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் லிஸ்ட் ஆஃப் 25, ஃபேக்டர் லிஸ்ட் ஆஃப் 25 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 25 இருக்கலாம், மினிமம் 1, இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 25 அடங்கும். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபேக்டர் பேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா இது பார்த்தோம், ஃபேக்டர் ஹிண்ட்ஸ் தான் பார்த்தோம், அப்புறம் இந்த கொஷின்லாம் சால்வ் பண்ணோம். ஸோ பேசிக்காக ஃபைண்டிங் ஃபேக்டர்ஸ் வித்தவுட் பிக்சர்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ அது மட்டும் முடிக்கல, வேற என்ன பார்த்தோம், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ ஃபைண்டிங் ஃபேக்டர்ஸ் வித்தவுட் பிக்சர்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபேக்டர் பேர்ஸ் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.